ஆத்தா பங்கச நம்மளை இப்படி சொன்னாலே அன்னைக்கே நம்ம சரி கட்டி இருக்கிறோங்கிற அக்கறை உனக்கு வரும்டா. அது வரைக்கும் நான் யாருங்கிறது உனக்கு புரியாது. நான் அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னைய. இத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே, கிடைத்த வரத்தை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள். ஆடி மாச கூழ அம்பிட்டு ருசியா இருக்கே. நேதாம இந்த கூழ ஊத்துனா எப்படி இருக்கும்? அது சரி, நேதாம ஊத்த முடியுமா? என்னதான் நம்ம வீட்டுல கூழ கிண்டுனாலும் அந்த கோயில்ல ஊத்துற கூழோட மனமும் ருசியும் வர மாட்டேங்குதடி. அதை வேணா சொல்லுடி இளமேலு. கேப்பைய கிண்டுனாலும் கம்மங்கூழ கிண்டுனாலும் நம்ம என்னத்தைத்தான் திரிச்சு வாசமா கிண்டுனாலும் இந்த கோயில் கூழுக்கு ஈடாகுமா? இந்த மங்க ஒலையில கோயிலுக்குள்ள குடிக்கையில இருக்கிற மனமும் ருசியும் அடேங்கப்பா, கூட ஒரு கோலை கொண்டான்னு இழுக்குது. கூழோட சேர்த்து ஆத்தாவோட மகிமையும் இருக்குல்ல, அப்புறம் குழுகுலுண்டே இருக்கும். நெசந்தாண்டி முட்டைக்கறி, அந்த ஆத்தாவோட அருள் இருந்துச்சுன்னா மண்ணும் பொண்ணாகும்னு சும்மாவா சொன்னாங்க? என்கிட்ட அந்த ஆத்தாவோட அருளாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் இந்த ஊரு செழிப்பா இருந்துச்சுன்னா சந்தோஷந்தேன். ஏண்டி குப்பம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? காலையில அன்னைக்கு வீட்டுல கூகுன்னு கிடந்துச்சு பத்தியா? ஆமா ஆமாம் டி. இந்த பங்கஜம் உருப்படாதவ ஊர்ல இருக்கிற வரைக்கும் எந்த வீடு தான் எங்கே நல்லபடியா இருந்துச்சு. மயன் வந்து வீட்டுக்கு வா பூஜை பண்ண போறோம்னு கூப்பிடையில முட்டைக்கு வர்றதுக்கு தோணல. ஆனா இன்னைக்கு பேத்தி மேல மட்டும் பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சான். இன்னைக்கு நின்றுக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு நாரி இருந்திருக்கா. என்னடி சொல்றிய? என்ன சண்டை? யாருக்கு சண்டை? அட உனக்கு தெரியாது. காலையில தெருப்புறம் கூகுன்னு கிடந்துச்சு. எங்க நான் என் பேரனை கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாதே. எப்ப நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? ஆட அந்த சுப்பிரமணி மக டாக்டருக்கு படிக்கிறாள்ல மூத்தவ, அவ யார் கூடயோ உட்காந்து போன்னு பேசிக்கிட்டு இருந்தாளாம். படிக்கிற உள்ள யார்கிட்டையும் பேசவும் கொள்ளும், அதெல்லாமா கணக்கு. இப்ப அவன் நீ யார்கிட்டடி பேசுற, எவர்கிட்டடி பேசுற, எவனடி இழுத்துக்கிட்டு ஓட போறேன்னு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு ஏன் கேட்குற? அந்த பிள்ளைய செத்த இடத்துல உலுக்கி எடுத்துட்டாலும் அந்த பங்கசம். யாத்தே என்னடி சொல்ற? அவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சொன்னா எங்க கேக்குற? அதுக்குத்தான் அடமேல சொல்ற. மயம் போய் முதன்னு கல்லெடுத்து வச்சு பூமி பூஜை போட போறேன் வாமா சாமி கும்பிடன்னு வீடு தேடி போனதுக்கு வந்தாளா? இன்னைக்கு பேத்தி மேல பாசம் பொத்துக்கிட்டு போயிருச்சான். நீ யாரைய இழுத்துட்டு ஓட தாண்டி போற? உன் பிள்ளையா வளர்க்குற, குட்டியா வளர்க்குற, என்னடி செய்திய புருஷனும் பொண்டாட்டியும்னு ஆத்தா அடியா ஆத்தா கேட்காத கேள்வி எல்லாம் பொண்டாட்டியும் புருஷனையும் கேட்டு நாக்கு புடுங்கி திங்கிறது மாதிரில விட்டுவிட்டாளா? ஆத்தாடி சரியான உழுக்காத சிரிக்கிறியவ. அவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவன் பிள்ளைய வளர்க்குறதுக்கு அவனுக்கு தெரியாது? அடியே வேற, அடியே வேற வேற எதுவும் பேசாதிய, பேசாம இருங்க. இது வேற நம்மளுக்கு கிரகமா? ஆமா, அவ ஒரு நல்லவன்னு அவட்ட போய் கேளு. அவ முகரையும் அவளு. என்னடியே கமுட்டி ஓட்டிருக்கிய? கமுட்டியே? ஆமாடி வங்கசா, கோயில்ல கூழு வாங்கினா அதான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். வாவே வந்து உட்காரு. நீ இருக்க வரு. நீ எதுக்கு முட்டி அவளை கூப்பிடுற? எனக்கும் உங்களை மாதிரி தின்னைக்கு தின்ன உட்காந்து பேசணும்னு ஆசைதேன். ஆனா நான் என்ன வேலை இல்லாத வெட்டிச்சிருக்கிய, இல்ல ஒண்ணும் இல்லாத வெறிஞ்சிருக்கிய? எனக்குத்தான் காடு கரை காணின்னு அம்புட்டும் கிடக்கு, அத்தனையும் பார்க்கணும். இதுல வீட்டுக்கு போனோம்னா மாடு ஆடு கோழி குஞ்சுன்னு அம்புட்டும் கிடக்கு, அதையும் பார்க்கணும். இம்புட்டையும் பார்க்கறேன்னா தின்னைக்கு தின்ன உட்காந்து எங்கிட்டு புறணி பேசுறது? என் வேலை தலைக்கு மேல இருக்கே. ஐயா ஐயா, இவளு என்ன என்னைய பார்த்து முறைக்கிறாளுக? ஏண்டி பங்கசம், முன்னாடி மாதிரி நீ என்ன ஒத்தால? இப்பத்தான் உன் மக மருமைன்னு எல்லாரும் உன் கூட வந்து சேர்ந்துட்டாங்களே. ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்தா என்ன பொழுதோடையா பார்க்க போறிய? மருமகளையும் நம்புறதில்ல, மகளையும் நம்புறதில்ல. எந்த கழுதையும் வந்து எனக்கு என்ன செய்ய போகுது? ஏன் பாடு சூட பார்க்கறதுக்கு என் கையில தெம்பு இருக்கிற வரைக்கும் இந்த பங்கசந்தன் பாப்பா. இதுல அவளையும் இவளையும் நான் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்னா? இல்ல வீட்டு வேலை பார்க்க முடியலைன்னு மயனை விட்டுப்புட்டு மருமகளை கூட்டி கொண்டு வச்சிருக்க போறேன்னா? வாரடி பங்கசம், அவ கேட்டானா அவளுக்கு கேட்கறதுக்கு பதில சொல்லு. சும்மா ஏங்கிட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை வச்சுக்கிறாதாமா சொல்லிவிட்டேன். இது என்னடி இது? தலைவர் பொண்டாட்டிக்கு கோவம் வருது. அட இப்ப தலைவர் இல்லையோ, முன்னாள் தலைவர் பொண்டாட்டிக்கு கோவம் வருது. நான் எங்க உன்னைய சொன்னேன்? ஊர் உலகத்துல நடக்கிறத தானே சொன்னேன். அவ வேலையை பார்க்கறதுக்கும் அவ புருஷங்க கூட ஜோடி ஓட்டு டூர் போறதுக்கும் மயனை பிரிச்சு மருமகளை கூட்டி கொண்டு வச்சுக்கிறாளுக. இல்லைன்னா மருமகளை பிரிச்சு விட்டு மயனை கொண்டு வச்சுக்கிறாளுக. ஊர் உலகத்துல நடக்கிறத சொன்னண்டியா. நான் அப்ப போயிட்டு வருவேன். கூழ ஆறுது, போய் குடிக்கிறேன். அம்முக்கு டும்முக்கு அம்மா
அடியே, வேலையில ஒரு ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்ட கதைய அவள்கிட்ட எதுக்குடி வார்த்தையை கொடுக்குறிய? அவளோட உங்களுக்கு என்னடி பேச்சு? இனிமே அவளோட பேச்சு வார்த்தை வச்சுக்கிறதா இருந்தா ஏன் கூட பேசாதியம்மா சொல்லிவிட்டேன். அடி விடுடி குப்பம்மா, அவ முகரையும் அவ செய்தி தெரிஞ்சது தானே. அவ பேசுறதுக்கெல்லாம் நீ எதுக்கு ரியாக்கிட்டு கொடுக்குற? கூலக்குடி திமுரு பிடிச்சவ. அவ மூஞ்சில முழிச்சிட்டு போனாலும் பொடிக்கு போயல சிக்காது. என்னென்ன பேசுறவாரு? ஆமா, அவ ஒரு பொம்பளை. விடுடி, கூலக்குடி. பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன். நல்ல வேலை அப்பத்தா மட்டும் என்ன திட்டலைன்னா அம்மா அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கங்கிறது தெரியாமலே போயிருக்கோம். அப்பா யாரு போன்ல இருக்காங்கன்னு கூட வாங்கி பார்க்கல. அப்பதான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அப்பா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. என் மேல அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கூட போனை வாங்கி செக் பண்ணாம என் கையிலேயே திரும்பி போனை கொடுத்துருப்பாங்க. நான் ஏன் இப்படி பண்றேன்? நான் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? எத்தனை பேர் சொன்னாலும் யார் வந்து சொன்னாலும் என் பொண்ணை நான் சந்தேகப்பட மாட்டேன். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும்னு அம்மா சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன் எங்க அப்பா அம்மாக்கு. நான் கொடுக்குற ஒரே விஷயம், நான் நல்லா படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், இந்த ஊருக்கு நான் ஆசைப்பட்டது மாதிரியே இலவச மருத்துவம் கொடுக்கணும். அது மட்டும்தான். இனிமே என் சாப்டர்லயே எதுவும் கிடையாது. சாரிப்பா, நீங்க என்ன இவ்வளோ நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஏதோ நான் புத்தி கட்டு போய் அத்தானுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். எனக்கு அது இப்ப தப்புன்னு புரிஞ்சு போச்சுப்பா. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் ஒரு நாளும் வீண் பண்ண மாட்டேன். கண்டிப்பா உங்க நம்பிக்கைக்கு ஒருத்தான பொண்ணா நான் நல்ல பொண்ணா நடந்து காட்டுவேன்ப்பா. உங்க நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாதுப்பா. இனிமே நான் அத்தாங்கிட்ட பேச மாட்டேன், யார்கிட்டயுமே பேச மாட்டேன். என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா படிப்புல மட்டும்தான் இருக்கும். நான் நல்லா படிக்கணும், எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டது மாதிரி நான் டாக்டர் ஆகணும். என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இந்த ஊர்ல யாருமே இன்னும் டாக்டருக்கு படிக்கல. நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர்னு முரளி என்ன அடிக்கடி சொன்னாரு. டாக்டர் அம்மான்னு என்னை எவ்வளவு பெருமையா கூப்பிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் கொடுக்குற பரிசா கடவுளே, எங்க அப்பா அம்மாக்கு என்னால எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வந்திருக்கோம். நல்ல வேலை, இப்பவாது எனக்கு புத்தி வந்துச்சு. இதுக்கு மேலேயும் இந்த போன் என்கிட்ட இருக்க கூடாது. நான் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துடுறேன். இதயம் எரிகின்றது. அட என் மக பொரிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் எம்புட்டு ருசியா இருக்கு. அப்பா சும்மா சொல்லாதீங்க, கார உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? அருமையா இருக்குதா. உங்க அம்மா கூட இம்புட்டு அருமையா சமைச்சது இல்லையே. என்ன ருசி, என்ன மனம். நான் அம்மா மாதிரி லாஸ்ட்ல பூண்டெல்லாம் தட்டி போட்டேன்ப்பா. அந்த ஃப்ளேவர் வருது தானே? நல்லா வருது. அந்த பூண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் உருளைக்கிழங்கு ருசி இன்னும் கூட்டி கொடுத்துருக்கு. அடேங்க அப்பா, இன்னும் ஒரு குண்டா கஞ்சி குடிக்கலாம் போல இருக்கு. நிஜமாவாப்பா? இன்னும் கொஞ்சம் சோறு போட்டு வருவா? வேணாண்டா. காலையில அப்பா இதை சாப்பிட்டதே பெருசு. எப்போது நீர் தண்ணியை குடிச்சிட்டு தானே வயலுக்கு போவேன். இன்னைக்கு நீ உருளைக்கிழங்கு வறுத்திருக்கேங்கிறதுனாலதான் இந்த கஞ்சியவே ஊத்தி குடிக்கிறேன். என்ன ருசி, என்ன மனம். அப்ப ஈவினிங் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போவீங்கல்ல? அடகழுத, இதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கா? அப்பா அதுக்காகலாம் இல்லப்பா. அம்மா உங்களுக்கு கடைக்கு லேட் ஆயிடுச்சேன்னு கஞ்சியை ஊத்தி கொடுத்துட்டு வத்தல் தான் வறுத்து வச்சுட்டு போனாங்க. நான் தான் உருளைக்கிழங்கு இருந்ததுனால உங்களுக்கு பாசமா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு தான் இந்த லஞ்சம் கேக்குறியே? என்னப்பா, ஸ்கூல் திங்ஸ் தானப்பா வாங்க போற? ஏமா, ஸ்கூலுக்கு திங்ஸ் வாங்குறதும் ஒரு கணக்கு இல்லையா? போன மாசம் தானே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கல எல்லாம் வாங்கினோம். இப்ப அதுக்குள்ள வந்து கேட்டா எப்படி? நான் 10th இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கணும். சும்மா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு? சரிம்மா, உனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ஆனா அக்கா மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துறேன். நல்ல மார்க் எடுன்னு வேணா சொல்லுங்க, ஆனா அவளை மாதிரின்னு சொல்லாதீங்க. நான் அவளை விட நல்ல மார்க் எடுப்பேன். சரிடா பாப்போம். யாரு பெருசுன்னு மார்க் வந்தா தானே தெரியும். இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கிட்ட வேணாண்டா,
இருக்கிறத நீ அக்காவும் நிறந்து சாப்பிடுங்க. எனக்கு இது போதும், நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா, எனக்கும் பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். சரிம்மா, போய் சாப்பிடு. அக்காவையும் சாப்பிட சொல்லு. அவன் என்ன பண்றா? அவ ரூம்குள்ளே உட்காந்துருக்காப்பா, என்னன்னே தெரியல. சரி, போய் அவளையும் கூப்பிட்டு அவளுக்கும் சோறு போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லு. அவளுக்கு தேவைன்னா அவளே சாப்பிட சொல்லுங்க. எனக்கு பசிக்குது, நான் போறேன். அத்தாடி, இந்த பொம்பளை பிள்ளைய 1க்கு 2 இருந்துக்கிட்டு முடியல. போ, கூட ஒரு பயலைனாலும் பெற்றிருக்கலாம். அவன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுப்பானா? அதுவும் சரிதான். சரி போய் சாப்பிடு போ. அது அத்தாடி, பெருசுனாலும் தேவல, சிறுசு இருக்குவாரு, உலகத்தை வித்துறோம். என் மகன் நல்லாத்த உருளைக்கிழங்கு பொரிச்சிருக்கு. அப்பா, வாடா. அம்மா கடைக்கு போயிட்டா, தங்கச்சி உருளைக்கிழங்கு பொரிச்சிருக்கா, சூப்பரா இருக்கு, போய் போட்டு சாப்பிடு. என் மேல உங்களுக்கு கோவமே வராதப்பா? ஏகழுத, கோவப்படுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? அப்பதான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க ஏன்பா என் போனை கூட வாங்கி பார்க்கல? அப்பத்தா உன் மேல நம்பிக்கை இல்லாம போனை வாங்கி பார்க்க சொல்லுச்சு. அப்பா அம்மாவுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்க வாங்கி பார்க்கல. அதெல்லாம் விடு, இங்க வா சாப்பிடு. ஓடியா, அப்பா ஊட்டி விடவா? எனக்கு இந்த போன் வேண்டாம்ப்பா. ஏங்கழுத, போன் இல்லாம எப்படி படிப்ப? போன்ல தானே நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. பரவாயில்லப்பா, எனக்கு போன் வேண்டாம்ப்பா. அத்தை, நாங்க படிக்காத படிப்பெல்லாம் நீங்க படிக்கணும், நாங்க வாழாத வாழ்க்கையெல்லாம் நீங்க வாழணும் தான். அப்பா அந்த கஞ்சியை குடிச்சுப்புட்டு பொழுதா பொழுதனைக்கு நம்பட்டி கணையை தூக்கிக்கிட்டு வேகாத வெயிலையும் பேயாத மழையிலையும் அந்த காட்டிலையும் கடந்துலையும் கிடந்து யாருக்கு கஷ்டப்படுறேன்? உங்களுக்காக தானே. அம்மா பாரு, பொம்பளையா இருந்தாலும் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அந்த அடுப்புல கிடந்து பொழுதோடு நொந்துட்டு சாகுறா. இதெல்லாம் யாருக்காக? நீங்க நல்லா இருக்கணும் தானே. அப்படியா உங்களுக்காக நாங்க கஷ்டப்படுற எங்களை நீங்களா என்னத்தையும் செஞ்சு கஷ்டப்படுத்திட போறியே? என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியாதா? போன வைத்தா. உங்க நம்பிக்கை வீண் போகிறது மாதிரி நான் ஒரு நாளும் நடந்துக்க மாட்டேன்ப்பா. எனக்கு தெரியும் தா, என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியாதா? சாப்பிட்றியா? அப்பா ஊட்டி விடுவா? சரிப்பா. ஆக்காட்டுங்க. தங்கச்சி வறுத்த உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கு, சாப்பிடுங்க. அப்பா, என்னடாம்மா? என் மேல கோவமே வராதப்பா? நம்பிக்கை இருக்கிற இடத்துல கோவம் எதுக்குடாமா வரப்போகுது? சாப்பிடுங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாதுப்பா. அழுக கூடாது தா, என்னை பத்தி ஆர்த்தால. சாப்பிடுங்க. மாறு வேஷமா, மகாராணிக்கிங்கே ஏழ வேஷமா, ஆராரோ நீ வேறோ நான் வேறோ. பாப்பா, இப்பவும் சொல்றேன், பிரச்சனை வேணாமே. பெரிய இடத்துல நம்மள மாதிரி ஆளுகள்லாம் மோத முடியாது பாப்பா. இப்படி சொல்லாதீங்க முத்தண்ணே, நானும் பார்த்துட்டு இருக்கேன், இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. பெரிய இடம்னு நினைச்சிட்டே இருந்தா நம்மள மாதிரி சராசரியான குடும்பத்துல வந்தவங்க எல்லாம் வாழவே முடியாதா? அதானே, காசு பணம் உள்ளவங்களுக்கு தான் மக்கள் மரியாதை கொடுக்கணும்னா நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்கு வாழணும்? வாழாமலே இருந்துடலாமே. அது நம்ம தலையெழுத்து பாப்பா. நம்ம தலையெழுத்த மாத்தி எழுத நம்மளால மட்டும்தானே முடியும். இதுக்காக எல்லாம் புதுசா ஒரு ஆள் பிறந்து வரமாட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். எப்படியும் அந்த அம்மா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம இந்த ஷோரூம்ல ஒரு வேலை நடக்காது. சௌமியா ஷப்பா, வந்துட்டீங்களா? என்ன காலையில நான் கூப்பிட்டதுக்கு எனக்கு தலைவலிக்குது, வர மூடு இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப என்ன வந்திருக்கீங்க? நீ பண்ணி வச்ச காரியம் ஒரு நாள் கூட வீட்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியுதா? என்ன நிம்மதி இல்லாம பண்றதுக்குன்னே நீ இருக்கியாடி? சும்மா அந்த லபா தபான்னு கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணா சொல்லிட்டேன். இப்ப என்ன விஷயத்துக்காக வந்தீங்க அதை சொல்லுங்க. வாட்ச்மேனை கை நீட்டி அடிச்சியா? ஆமா, அதுக்குன்னு சாதாரணமா சொல்ற? ஏன் அவரை பார்க்கும்போது உனக்கு மனுஷனா தெரியலையா? இப்ப எல்லாரும் நீ வந்து மன்னிப்பு கேட்டாதான் வேலை பார்ப்போம்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுகளை நான் எப்பவோ கிளம்ப சொல்லிட்டேனே, இன்னும் என்ன பண்றாளுங்க உள்ள? ஓங்கிக்கிட்டு குடுத்தேன்னு வையேன். என்னங்க, ₹1 ₹2 இந்த ஷோரூமுக்காக நம்ம செலவு பண்ணிருக்கோம். ₹1 கோடி வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு லோன் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் மறந்துருச்சா உனக்கு? இங்க பாருங்க, நம்ம ₹1 கோடி இல்ல 10 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கினாலும் அது நம்மளோட பிரச்சனை. அதுக்காகலாம் இவளுக கிட்ட இறங்கி போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஓஹோ, அப்ப எல்லாமே நீங்களே பாத்துப்பீங்களா மேடம்? இந்த ஷோரூம்ல அவங்க இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கிற வருமானத்துக்கு முக்கிய காரணம் இங்கெல்லாம் நின்று வேலை பாக்குற அவங்கனாலதான். அவங்கள விரட்டி விட்டுட்டு நீ மட்டும் இருந்து எல்லாத்தையும் பார்த்து கிழிச்சிருவியா? அதுக்காக வாரம் ஒரு ஆள்கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியுமா? போன வாரம் அவளுங்க கிட்ட மன்னிப்பு கேளு நின்னுகிட்டு ஆடினீங்க, இந்த வாரம் வாட்ச்மேன் கிட்ட மன்னிப்பு கேளு நின்னுகிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் இந்த ஷோரூமோட ஓனர், அது முதல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
வாடகைக்கு இந்த கடையை எடுத்து லோனுக்கு பொருள் எல்லாம் நிரப்பி வச்சு கடையை ஷோவா வச்சுட்டா மட்டும் இந்த கடை வியாபாரம் நடந்துராது. அந்த மாதிரி வேலையாட்கள் காலையில 9 மணிக்கு வந்ததுல இருந்து நைட்டு 9-10 மணி வரைக்கும் நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடி ஓடியாந்து வேலை செஞ்சு நமக்காக அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம முதலாளியா இருக்கோம். கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை மறந்துடாத. அதுக்குதான் மாசம் ஆனா சம்பளம் கொடுக்கறோம்ல. ஆனா உனக்கு இதையே சொல்லி பைத்தியம் மாதிரி பெனாத்திட்டு இருக்காத சௌமியா. கொஞ்சமாவது பிராக்டிக்கலா பேசு. ஒரு வாட்ச்மேன் அவர் நம்ம கடைக்காக காவல் காத்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்னுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கலாம்ல. கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? அந்த வாட்ச்மேன் அவன் வேலையை கரெக்டா வேலை பார்த்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா அவனே சம்பளம் வேணும்ங்கிறதுக்காக கிளீன் பண்ணிருக்கான். அந்த காசை அவன் எடுத்துக்கலாங்கிறதுக்காக பார்த்தவன் ஒழுங்கா கிளீன் பண்ணிருக்கணுமா இல்லையா? தண்ணியை கொட்டி விட்டு அதுல காலை வச்சு நான் கீழே விழுக போனா வந்து அவன் கையால என்ன தாங்கி பிடிக்கிறான். இருக்கிற எல்லாரும் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? அந்த மனுஷன் உனக்கு உதவி தானடி பண்ணிருக்காரு. அவர் உன்னை பிடிக்கலைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? பொறடி அடிச்சு மண்டை உடைஞ்சு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இந்நேரம் நீ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருப்ப. அது தெரியுமா உனக்கு? நான் ஹாஸ்பிட்டல்லையே போய் அட்மிட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வாட்ச்மேன் என்ன பிடிச்சதை என்னால ஏத்துக்க முடியாது. அவன் வேலையை கரெக்டா செஞ்சிருந்தா நான் எங்க கீழே விழுக போறேன்? அவன் ஏன் என்ன வந்து பிடிக்கணும்? அப்படியே நாளும் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்துச்சு. நீ பண்ணின தப்ப நீ தான் சௌமியா சரி பண்ணி ஆகணும். நானே அந்த பொண்ணுங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல அவங்க இல்ல. நீங்க மன்னிப்பு கேட்கணும்? நீங்க என்ன பைத்தியமா? உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் பாரு. நான் பைத்தியம் தாண்டி. பாருங்க, ஷோரூமுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு எழுதி போட்டாச்சு. அவளுக்கு ஒண்ணு இங்க வேலை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. கிளம்பி போய்கிட்டே இருக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்த்து அப்படியே கிழிச்சிருவேன். என்னங்க? இப்ப நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் ட்ரைனிங் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. புதுசா ஒருத்தர வேலைக்கு எடுத்தாலும் அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணணும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியணும். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்காங்கிறது பார்க்கணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? சாதாரணமா வேலை பார்க்குற ஒருத்தரை வெளியில் அனுப்பிட்டு நீ லோனுக்கு வாங்கி பொருளை வச்சுக்கிட்டு எப்படி சௌமியா ஷோரூம் ரன் பண்றது? தயவு செஞ்சு ஒரு சாரியோட இந்த பிரச்சனையை முடிச்சிடு. போய் வாட்ச்மேன் கிட்டையும் அந்த பொண்ணுங்க கிட்டையும் மன்னிப்பு கேளு போ. முடியாது. உன்னால நான் கடன்பட்டு நடத்திட்டு இருக்கிற ஷோரூமை நஷ்டமடைய என்னால விட முடியாது. ஒழுங்கா சாரி கேளு, இல்லைன்னா ஷோரூமை விட்டு வெளியில போ. வாட்? நான் ஷோரூமை விட்டு வெளியில போகணுமா? நான் எதுக்காக போகணும்? அந்த வேலைக்கார பொண்ணுங்களுக்காக என்ன ஷோரூமை விட்டு வெளியில போக சொல்லுவீங்களா? அவளுங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவளுங்களுக்காக கட்டின பொண்டாட்டிய வெளியில போக சொல்றீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய் சீ, வாய முருடி. என்ன சாருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது? நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவளுங்களுக்காக கட்டின பொண்டாட்டிய வெளியில போக சொன்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு என் பிசினஸ் முக்கியம்னு அர்த்தம். இந்த ஷோரூமுக்காக நானும் உழைச்சிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் என்னோட நகைங்களை எல்லாம் வித்து கொடுத்துருக்கேன். இன்னும் என் நகைங்க பாதி அடமானம் கிடக்க, அதுக்கு வட்டி கட்ட முடியாம நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சும்மா நீங்க மட்டும்தான் உங்களோட உழைப்பு மட்டும்தான் இருக்குங்கிறது மாதிரி எல்லாம் பேசாதீங்க. போன வாட்டி சொன்னது மாதிரி வெளியில போன்னு சொன்னதோட நான்லாம் வெளியில போக முடியாது. இந்த ஷோரூம்ல எனக்கும் பங்கு இருக்கு. இல்லைன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க, நான் தாராளமா வெளியில போயிடுறேன். பைத்தியமா சௌமியா நீ? என்ன விஷயத்தை எப்படி சரி பண்றதை விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க? பாருங்க, முதலாளி தொழிலாளிங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா திரும்ப இந்த ஷோரூமுக்குள்ள நான் நுழையும் போது எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏதோ ஒரு ஆத்திரத்துல கை நீட்டி அடிச்சிட்டேன். அதுக்காக ஒரு வாட்ச்மேன் கூட 10-100 வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போறதை விட்டுவிட்டு ஸ்ட்ரைக் பண்றேன் அது பண்றேன் நின்றுட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா? எனக்கு என்னோட சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அவனை எப்படி கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணி வெளில போக சொல்லுங்க. நம்ம வேற ஆள் வச்சு பார்த்துக்கலாம். கழுத 10 நாள் கடை பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள லாப நஷ்டத்தை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக என்னால் சாரி எல்லாம் கேட்க முடியாது. இதுதான் என்னோட முடிவு. ஒரு வழியா மெயினான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சின்ன சின்ன வேலையை முடிச்சு விட்டுட்டா சரியா இருக்கேன். இவளுக்கு வெங்காயம் எரிஞ்சிட்டாலும் என்னன்னு தெரியல. வனசா விறகு விட்டு போனா என்ன செய்யறா? வனசா விறகு வெட்டிட்டியா மக்கா? வனசா யாத்தாடி யாத்தா, என்னடி இது? இந்த கட்டையா இன்னைக்கு நான் பாத்துறேன். என்ன விறகு வெட்ட சொன்னா அதை கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு? ஐயோ யாக்கா கேக்குற, இது விறகு கட்டையா இல்ல இரும்பு கட்டையான்னு தெரியல. எம்பூட்டு விட்டு விட்டுனாலும் விழுக மாட்டேங்குது என்ன? நான் தான் நாளைக்கு ஒரு 200 ரூபாய் காசை கொடுத்தோம்னா கோடாலியை விட்டு நாளைக்கு ஆளுக்கு வந்து வெட்டி போட்டுருவான்னு சொன்னேன். கேட்காம நீனா கடந்தியா மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? அட போக்க அங்கிட்டு. இந்த கட்டையை வெட்டுறதுக்குலாம் 200 ரூபாய் கூலி கொடுக்க முடியுமா? அந்த காசை எனக்கு கூட, எல்லாத்தையும் நானே வெட்டி போட்டுறேன்.
தெரியல, ஆளுக்கு வந்தாங்கன்னா கோடாலியே 2 வெட்டு வெட்டி போட்டு போயிருவாங்க. இத்தா தண்டி கட்டை எடுத்து நீ அருவாலை வெட்டணும்னா சாதாரணப்பட்ட காரியமா? அதெல்லாம் பாத்துக்கறலாம்க்கா. இன்னும் செத்த விட தட்டுனா முடிஞ்சிரும். நீ வேலையை பார்த்துட்டியா இல்லையா? வேலை முடிஞ்சிருச்சா? மெயினான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு மக்கா. இந்த பாயசத்துக்கு முந்திரி தளிச்சு கொட்டுறது, அப்புறம் இந்த அப்பளத்தை பொரிச்சு கட்டுறது, இந்த மாதிரி வேலை தான் இருக்கு. அதான் நீ என்ன செய்யறேன்னு பாத்துட்டு வரலான்னு வந்தேன். நாளைக்கு சோறாக்குறதுக்கு விறகு கட்ட வேணும்லக்கா. நான் இதை வெட்டி வச்சுட்டு வரேன், நீ போய் அந்த வேலையை பாரு. தெரியல, நானா வெட்டட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். காலையில இருந்து அடுப்புக்குள்ள நின்று சமைச்சது பத்தாது. இதனால நான் பாக்குறேன், நீ போ. ஆமாடி, நான் மட்டும்தான் பாக்குறேன். நீங்க எல்லாம் படத்துல இருக்கிறது மாதிரியே பேசுவாளுங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு வெட்டு. முடியாததை நாளைக்கு பாத்துக்கிறோம். முனியாண்டியை வச்சு 2 தட்டை தட்டிட்டு போயிருக்கேன். முனியாண்டி வேணா மூக்காண்டி வேணா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சொன்னா கேட்க மாட்டடி. இந்த மாடன் என்ன செய்யறா? அதானே பார்த்தேன். எக்கோ அன்னைக்கா இம்புடு தூரம் ஆள் விட்டு வெட்டணும் சொன்னியே. இங்க வாரு, வெட்டுன வெட்டுக்கு இத்தா தண்டி கட்ட 2 துண்டா போயிருச்சு வாரு. சரி, பார்த்து வெட்டு, கையில காலில் போட்டுக்கிறாத. இதை வெட்டி தள்ளுறதுக்கு 200 ரூபா காசு கொடுத்த பட்டிக்காட்டுல இந்த வனசா பிறந்தோங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த போயிருச்சுல. மாடனே, வாங்க நிக்கலிக்கா. என்ன மாடனே, இம்புட்டு மாங்காயை போட்டு ஒத்தாலா நறுக்கிட்டு இருக்க? ஏக்கா, இதெல்லாம் ஒரு மாங்காயா? எண்ணி பார்த்தா ஒரு 50 கூட தேராது. இதுக்கு ஒரு ஆள் வைப்போமா? இல்லடி, கூப்பிட்டு இருந்தா ஆளும் பெருமா நறுக்கி இருக்கலாம்ல. நீங்க சாம்பார் வச்சிட்டு இருக்கீங்க. வனசாக்கா பாவம் நாளைக்கு சமைக்கிறதுக்கு விறகெல்லாம் வெட்டி அடுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாங்காய் சும்மா தானே இருக்கு. இதை அப்படியே போட்டா வீணா போயிரும்க்கா. தோப்புல இருந்து நேற்று கொண்டுட்டு வந்தது. அதான் இதெல்லாம் நறுக்கி உப்பு போட்டு நல்லா குளிக்கி ஊற வச்சுட்டோன்னா இதை ஊறுகாய் பண்ணி நம்ம வர்றவங்களுக்கு இதையே கொடுத்துடலாம்ல. மதிய சாப்பாட்டுக்கு ஊறுகாய்க்கு மட்டுமே தனி அமௌண்ட் போகுதுக்கா. தோப்புல காய் சும்மா தானே கிடக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வர சொல்லிட்டேன். அடியே, வியாபாரத்துக்கு கொண்டுட்டு போற காயா? ஐயா திட்டு போறாரு. அக்கா, சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே ட்ரௌசர் அப்பா மாங்காய் எடுத்துட்டு போ, கடைக்கு ஊறுகாய் போடலான்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நம்ம தான் நார்த்தங்காய் ஊறுகாய் நிறைய போட்டு வச்சுட்டோம்ல, முடிஞ்ச பிறகு எடுத்துக்கலான்னு இருந்தேன். இப்போ சீசன் முடிய போகுதா, அதனாலதான் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேன். ஐயாவுக்கு பெரிய மனசடி. ஏதோ பிஞ்சு மாங்காய் பதற மாங்காய் கொடுத்தாலும் பரவாயில்ல, முழு மாங்காய் நல்ல மாங்காயெல்லாம் இருக்கு. இந்த 50 மாங்காயும் மார்க்கெட்ல வித்தா நல்ல காசுக்கு விற்கலாமடி. அது சரி, அவர் அப்படிதான் கணக்கு பாக்குறவராக்கும். அவர் பார்க்க மாட்டாரு, என்னைக்கு பார்த்துருக்காரு. நான் சொல்றேன், அட விடுங்க நிக்கலிக்கா. எல்லாத்தையும் வியாபார நோக்கத்திலே பார்க்க முடியுமா? அப்புறம் பழக்க வழக்கத்துக்கு என்ன மரியாதை? ஐயா கூட சேர்ந்து ஐயாவோட கோணம் உனக்கு அப்படியே வந்துருச்சு முட்டி. சரி, கொஞ்சமா நறுக்கிட்டு வை, அக்கா வந்து நறுக்கிறேன். வேலை முடிஞ்சிருச்சு. இந்த நெடுவாளி என்ன செய்யறான்னு போய் பார்த்துட்டு வரேன். இன்னும் அப்பளம்லாம் பொரிச்சிருக்க மாட்டீங்கல்லக்கா. நீங்க அந்த வேலையை பாருங்க, நான் இதை முடிச்சிடுறேன். ஒத்தாலும் கிடந்து மல்லு கட்டாதேடி, சங்கட்டமா இருக்கு. ஆட, நீங்க பாக்குற வேலைக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளம்புங்க, இதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மாக்கா, இந்த அப்பளத்தை மட்டும் வறுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இதை நறுக்கிக்கிட்டுரு. காத்தடிக்குது காசிமேட்டு காத்தடிக்குது, எங்க தசை பாத்தடிக்குது, ஏழை ஜனம் காத்தடிக்குது, ஊத்திக்கணு கடிச்சுக்கணு ஊத்திக்கவா. ஊத்திக்கணும் கடிச்சுக்கணும் ஊத்திக்கலாம், போத்திக்கணும் படுத்துக்கலாம், படுத்துக்கணும் போத்திக்கலாம். நெடுவாளி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் சாப்பிடுற டேபிள்ல படுத்துக்கிட்டு போத்திக்கிறவா குடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிறவான்னு என்னடி பாட்டுது? என்னடி பழக்கது? ஐயாக்கா, நீ நினைக்கிற அளவுக்கு இது வேற ஒண்ணும் இல்லக்கா. கொக்கோ கோலாவா? ஆமாக்கா, காலையில இருந்து வயிறு மொட்டன்னு ஒரே சத்தமா கேட்டுச்சா, அதான் வரும்போது ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வந்தேன். கையில் என்ன முட்டி? சிப்ஸுக்கா, பச்சை லேசு, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறியா? இல்ல, அங்க அவள நின்று ஆளுக்கு ஒரு வேலையா மாங்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காளுங்க. நீ என்னடானா இங்க உட்காந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கொக்கோ கோலா குடிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு இன்னும் வேலை வரலக்கா. கஸ்டமர் வந்தா தானே கல்லாப்பட்டியில காசு வாங்கி வைக்க முடியும். நீங்க சமைச்சே இப்ப தானே முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் தானே ஏன் வேலை ஸ்டார்ட் ஆகும். மத்தியானம் அவ இங்க வேலையை முடிச்சு விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஆபீஸ் வேலையை பார்க்கணும்னு அவ அறக்க பறக்க அவளால முடிஞ்ச அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த வனசா கூட 200 ரூபா ஆளுக்கு கொடுத்தோம்னா செலவாகி போயிருமேன்னு 200 ரூபாய்க்கு கூலிக்கு ஆளு கொடுக்க கூடாதுன்னு அவ உட்காந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்கா. நான் சாம்பார் வைக்கிறேன், கூட்டு பொரியல் பண்றோம்னு ரசம் வேலையை அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி குப்பரப்படுத்திக்கிட்டு கடிச்சுக்கிறேன் குடிச்சுக்கிறோம்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. ஒன்னு எதுக்கடி இந்த கடையில வச்சிருக்கேன்னு மரியாதையா கடையை விட்டு வெளியே போ. தெய்வமே,
என்ன தெய்வமே இப்படியெல்லாம் சொல்றிய? அப்புறம் என்னடி அவளை இங்க உசுர கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. உன்னை வேற என்ன தலையில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களோ? நீ வேலைக்கு வர வேணா, ஒண்ணுக்கு வர வேணாம், போ, நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதக்கா ப்ளீஸ்க்கா. உன்னை விட்டா எனக்கு யாருக்கா இருக்கா? அவளை நம்பாத நிக்கலிக்கா. இப்படி உன் தலையில மிளகா அரைக்க பாக்குறா. எவன்டா அது? நாங்க தாண்டி, நாங்களே தான். ஏன் எதுக்கு இந்த பொழப்பு? மாசம் மாசம் பியூட்டி பார்லர்ல இருந்து வீட்டுக்கே ஆள் வர வச்சு மேக்கப் பண்ணணும், பெடிக்யூர் பண்ணணும், மெடிக்யூர் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும். இதுக்கெல்லாம் துட்டு எங்க இருந்துடி வரும்? உழைச்சாதானே வரும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்துருமா? நல்ல கேளும்டி மாடனு. புருஷன் கையிலயோ மாமியா கையிலயோ 1 ரூபா காசு கொண்டு கொடுக்கறது இல்ல. இவங்களுக்கு மாசம் ஆனா 30,000 மட்டும் காசு மட்டும் கொடுத்துறேன். இரு, ஒரு மாசம் தான் 30,000 கொடுத்த. போன மாசம்லாம் குறைச்சு தானே கொடுத்த. ஏக்கோ பாத்தியா, கல்லால உட்கார்ந்து இருக்கிறவளுக்கு கணக்கு கேக்குது. ஆளெல்லாம் ரெடியா இருக்கடி வனசா. கழுதி விலைக்கு விட்டுவிட்டு வேற ஆள் சேர்த்துக்குருவான். தெய்வமே தெய்வமே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தெய்வமே. அவளுக்கு ஆளுக்கு ஏத்தது மாதிரி காலை வாரி விட பாக்குறாளுங்க. உன் தங்கச்சி உன்னை விட்டா எனக்கு வேற யாருக்கா இருக்கா? இந்த மாசம் உன் கணக்கை வச்சுட்டு எப்படியாவது ஒரு கலரிங் பண்ணலான்னு பாக்குறேன். கலரிங்னா இந்த முடிய சுண்ணாம்பு அடிப்பாங்கல்லக்கா, அந்த கலரிங். ஏற்கனவே இங்க செம்பட்டியா தனம்ட்டி இருக்கு, இதுல என்ன கலர் அடிக்கிற நீ? இல்லக்கா, செம்பட்ட குந்தலாவே தெரியறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் இந்த மாசம் காசை வச்சு கலரிங் பண்ணலான்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். நீ பாட்டுக்கு கவுத்தி விட்டேன்னு வச்சுக்க, எனக்கு ஆப்புதேன். இவ திருந்த மாட்டாக்கா. இந்த மாசத்துக்கெல்லாம் காசை இவ கையில கொடுக்காத, இவ மாமியா கையில கொண்டு கொடுத்துரு. ஏழை எரும மாடுகளா, நீங்க திங்கிற சோத்துலயா நான் மண்ணளி போட்டேன். ஏழை என் கலரிங்லையும் பேசியல்லையும் இப்படி விளையாடுறிய? ஐ, எங்க அக்கா சிரிச்சிருச்சு. தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வான